ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். யாத்ராகமம் 23:2 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி, திரளான மக்கள், மிகுதியான மக்கள், அவங்க செய்கிற அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பேசுகிற வார்த்தைகள், பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள், இதெல்லாம் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் அதை தானே செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்குல்ல. ஆனால் கர்த்தர் நாம் அப்படி இருந்துடக்கூடாது. மெஜாரிட்டி பீப்புள் என்ன செய்கிறாங்களோ அது சரி அப்படிங்கிறது இல்லாமல், கர்த்தருக்கு இது பிரியமாக, கர்த்தர் எதை பார்க்குறாரு அப்படிங்கிறத நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அநேகம் பேராக இருந்தாலும் அது நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களாகவே கூட இருக்கட்டும், ஆனாலும் அது கர்த்தருடைய வார்த்தையா, அது கர்த்தருக்கு பிரியமாங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் பிரித்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி. நம்ம அதனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், அதனால் நாம் தனித்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்காக நம்ம எல்லாருக்கூடையும் சண்டை போடணும், யாருக்கூடையும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கலாம், ஆனால் நம்ம தனித்து நிற்கணும். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம கரைந்து போகாமல், அதை நம்ம பழகாமல், நமக்குன்னு ஒரு அடையாளம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம கர்த்தருடைய நாமத்தினால முத்திரை போடப்பட்டிருக்கும். ஸோ அந்த அடையாளத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்தே பார்த்துருவோமா. முதலாவது 2 நாளாகமும் 18வது அதிகாரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம். யோசபாத் ராஜா கிட்ட ஆகாப் என்கிற ராஜா ஒரு யுத்தத்துக்கு போக போகிறேன், அதனால் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பார். யோசபாத் ராஜா, ஓகே பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த போருக்கு போகிறது கர்த்தருக்கு சித்தமா அப்படிங்கிறத, கர்த்தருடைய வார்த்தையை தேவனுக்கு பயந்து மனிதர்களிடத்துலேருந்து நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது 400 தீர்க்கதரிசிகள் வரவழைக்கப்படுறாங்க. அவங்க எல்லாருமே ஆகாப் அந்த ராஜாவுக்கு ஃபேவராக சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, இந்த போரில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்துதல் இருக்குது. இல்லை, இது சரியில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு ஒரு அந்த மனசு அதில் கம்ப்ளீட்டாக அதில் சேரலை, அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளில். அதனால் அவர் சொல்கிறாரு, வேறு யாராவது தேவனுக்கு பயந்து உண்மையாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, மிகாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு சொல்லி அவரையும் கூட்டிகிட்டு வராங்க. அவர் சொல்லுவார், இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இல்லை, கர்த்தருக்கு இது பிரியமில்லாத காரியம், நீங்கள் இந்த போரில் ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதே சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரி தான் அந்த அதிகாரத்தின் எண்டில் நடக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிஜமாகிறத நம்ம பார்க்குறோம். அந்த 400 தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யா போனதையும் நம்ம பார்க்குறோம்ல. அந்த யோசபாத் ராஜாவுக்கு இருந்த மாதிரி அந்த ஒரு உணர்த்துதல் நமக்கு இருக்கணும். இது மெஜாரிட்டி பீப்புள் சொன்னாலும், இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை இல்லை, இது எனக்கான வார்த்தை இல்லை, இது நமக்கான வார்த்தை இல்லை அப்படிங்கிறத அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கும் அந்த ஞானம் வேணும். அதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். இன்றைக்கி நம்மளை நிதானித்து பார்க்கலாம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு ஒரு நேர்த்தியான இடத்துல சிறப்பான ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தார் பார்க்குற மாதிரி, அவங்க நடந்துக்கிற மாதிரி, அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகளோட நாங்களும் இந்த உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் தெரியாமல் எங்களை நீங்கள் கிருபையாக காத்து கொள்ளுங்க. உம்முடைய பார்வையில் நாங்கள் ஒரு பிடி தானியம் கண்மலை உச்சியின் மேலே விதைக்கப்பட்டிருக்கிறது போல் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மற்ற ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற ஜனமாக நாங்கள் இருக்கணும். கர்த்தருக்காக நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த விசேஷித்த அடையாளத்தை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும். அது எந்த காலத்தில் நாங்கள் இழந்து போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.